வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த இனிய நாள், இந்த மாபெரும் சந்தர்ப்பத்தையும் அருமையான தருணத்தையும் தந்த பரலோக தேவனுக்கும் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவருக்கும் எல்லா துதிகன மகிமையும் மாட்சிமையும் செலுத்துகிறோம். உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் அவர் திருத்துவத்திற்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அதாவது மனமார்ந்து நன்றி சொல்வது வேறு, வெளிரங்கமாய் நன்றி சொல்வது வேறு. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அது இருக்காது, அவ்வளவு மரியாதையான காரியம் இல்லை. இந்த காலத்து குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க இந்த மரியாதை குறித்து நன்றாக சொல்லித்தர வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறது. ஏனென்றால் சில்ட்ரன் ஆர் பிகமிங் வெரி இம்போலைட். அது அவங்களுடைய ப்ராப்ளம், அதாவது அவங்களுடைய பிரச்சனை கிடையாது. மரியாதை குறித்து அவர்களுக்கு என்னவென்றே தெரிவதில்லை. எல்லாமே கேஷுவல், எல்லாத்தையும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு காலகட்டம். அமெரிக்கன் கல்ச்சர் வந்தாச்சு இந்தியாவுக்குள்ள ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே. வயதானவர்கள் எல்லாம் நாங்கள் பார்ப்போமானால் அந்த காலங்களில் எழும்பி நின்று இருக்கரமும் கூப்பி ஒரு ஸ்தோத்திரத்தை போட்டு வணக்கம் வச்சுட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு வாங்க உக்காருங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது உடனே தண்ணியை கொண்டு வந்து கொடுத்து, அப்பா அம்மா இருக்காங்களாப்பா அப்படின்னு கேட்டோம். உள்ளே வாங்க அங்கிள், உக்காருங்க அங்கிள் அப்படின்லாம் கூப்பிட்டு நாங்கள் உபசரிப்போம். மரியாதையாக தாழ்மையாக நாங்கள் நடத்துவோம். எல்டர்ஸ் யார் வந்தாலும் சரி உடனடியாக எழும்பி நிற்பது. இன்றைக்கெல்லாம் குழந்தைகளுக்கு அதெல்லாம் தெரிவதே இல்லை. கால்கள் எல்லாம் எடுத்து ஒரு கால் மேலே போட்டு அப்படியே உக்காந்துட்டு பேர் சொல்லி கூப்பிடுறது, இந்த மாதிரி இந்த சொசைட்டி அப்படியாய் மாறிக்கொண்டு வருகிற காலகட்டங்களில் இதை காட்டிலும் ஒரு படி நம் மேலாக போய் ஆண்டவராகிய தேவனுக்கு எப்படி நாம் நன்றிகளை ஏறெடுக்க வேண்டும், உள்ள ஆழத்திலிருந்து மனமார்ந்து நன்றி சொல்வது வேற. சும்மா துதி புத்தகம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய துதி புத்தகங்களை பிரிண்ட் அடித்து விற்கிறார்கள். இப்படியாக தேவாதி தேவனே ஸ்தோத்திரம், கத்தாதி கத்தாவே ஸ்தோத்திரம், வெண்மை மாணவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு பார்த்து படிச்சுக்கிட்டு மனப்பாடம் அதாவது என்ன சொல்றது, இந்த கூட்டல் கழித்தல் இருக்கும்ல, பெருக்கல், என்ன ஓர் இரண்டு, ஒன்று ரெண்டு ரெண்டு, அப்புறம் ரெண்டு 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 இப்போ 4 அப்படின்னு அந்த வாய்ப்பாடு இது படிப்பாங்க இல்லைங்களா, டைம் டேபிள், மேத்ஸ் டேபிள் போட்டு. அந்த மாதிரி இன்னைக்கு துதிகள் அப்படியாக ஒரு மெத்தாடிக்கல் என்றால் அது ஒரு நடைமுறை, இதாக நாகரிக நடைமுறையா இது மாறிவிட்டது. அப்படி அல்ல பிரியமானவர்களே. எப்படியாக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றால் மிக பிராக்டிக்கல். அதாவது உங்க ஜெபங்கள் இட் நீட் நாட் பி வெரி ஃபார்மல், இட் நீட்ஸ் டு பி வெரி பிராக்டிக்கல். ஃபார்மலுக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லி பார்ப்பீர்கள். ஆனால் ஃபார்மலா நீங்க இருக்கணும் அப்படின்னா ஃபார்மல்ஸ் ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஃபார்மல்ஸ்ன்னு தான் விற்பாங்க. ட்ரெஸ் என்ன, பேண்ட், ஷர்ட்டு, ஃபுல் ஷர்ட், டை, பிளேசர்லாம் போட்டுக்கலாம். அப்படியே போட்டுட்டு ஷூ, சாக்ஸ் அண்ட் அதுக்கு மேட்சிங்காக ஒரு பெல்ட் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரேங்க்ல ஒரு கம்பெனியில் வேலை செய்வீர்கள்னால், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், டைரக்டர், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆர் சிஇஓ ஆஃப் த கம்பெனி ஆர் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் மார்க்கெட்டிங் டிவிஷன்லாம் இருக்கிறவங்க இந்த லுக் அண்ட் அவுட்லுக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல அதெல்லாம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். பாடி லாங்குவேஜ், அப்புறம் ஃபார்மலாக இன்வைட் பண்ணுறது. குட் மார்னிங் சார், ப்ளீஸ் கார், ப்ளீஸ் கம். நீங்கள் ஒரு கார் ஷோரூம் போனீங்கன்னா அவங்க இதான் சொன்னாங்க, ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ சார், ப்ளீஸ் ஹேவ் எ சீட் சார், ஐ வில் சென்ட் சம்படி, அப்படி இப்படின்னு அந்த ஃபார்மலாக டிஸ்கஸ் பண்ண. ஏன் நீங்கள் ஒரு கஸ்டமர், அவன் ஏன் அவ்வளோ மரியாதை கொடுக்குறான்னு கேட்டால் உங்ககிட்ட இருந்து அவனுக்கு சேல்ஸ் வேணும், அவ்வளோதான். நீங்கள் கார் வாங்கிட்டு போங்க, அதுக்கப்புறம் போய் அவனை பாருங்கள், சார் அவர் பேக் ஆஃபீஸ் வில் பி இன் டச் வித் யூ, நீங்கள் இங்கே வரக்கூடாது, நீங்கள் பேக் ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க சர்வீஸ் டிவிஷன் வேற அப்படின்னு உங்களை துரத்தி தான் விடுவோம். அதுதான் ஃபார்மல் அப்படியா இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு அதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் நம் நடைமுறைகளும் நம் சொசைட்டி, அதாவது நம் சமூகம், ரைட்டுங்களா, நம்ம சமூகத்தில் பார்ப்பீர்களானால் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைய இதுபட்டிருக்கு. ஸோ சமூகத்திலையும் அப்படிதான் இன்றைக்கு ஃபார்மலாக ஒருத்தரை கிரீட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அது சமூகத்துக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்திற்கும் பார்ப்பீர்களானால் அது பொருந்தும். ஏனென்றால் அதுதான், அப்படிதான் நீங்கள் தொழிலை செய்ய முடியும், பிஸ்னஸ் அப்படிதான் செய்ய முடியும். வேலை ஸ்தலத்திலையும் அப்படிதான் ஃபார்மலாக தான் நீங்கள் பழக வேண்டும், ஃபார்மலாக தான் சில காரியங்களை நீங்கள் பண்ண வேண்டும். ஆனால் பிராக்டிக்கல் என்று வந்துவிட்டால் அதையும் தாண்டி ஒரு படி. எப்படி, இப்போ
ஒரு 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 உங்க கூட வேலை செய்யற ஒரு புது ஜாயினி வந்திருக்கிறாரு. முதல் நாள் வந்து ஃபார்முலா தான் பழகுவீங்க. ஹலோ, இஸ் எவ்ரி திங் குட், வாங்க உட்காருங்க, அப்புறம் என்ன, எல்லாம் நல்லா இருக்குங்களா அப்படின்னு. அதே ஒரு தொழிலாளி நீங்களும் சேர்ந்து அதை அதாவது அந்த அந்த கொலீக், உங்க கூட வேலை செய்யற ஒரு தொழிலாளி எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகள் ஒன்னா சேர்ந்து பணிபுரியுறீங்க. இப்படியா ஃபார்முலா பேசிட்டு இருப்பீங்க? கண்டவே கிடையாது. என்னடா மச்சான், டே என்னடா சாப்பிட்டா, ஏண்டா நேற்றுக்கு நீங்க எல்லாம் போனீங்க என்கிட்ட சொல்லிட்டு போனியடா அப்படின்னு நீங்க வாடா போடான்னு சொல்லி பேசுற அளவுக்கு க்ளோஸ் ஆயிடுவீங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா, அவங்க ஒய்ஃப், குழந்தை எல்லாத்துக்கும் அறிமுகம் ஆயிருக்கும். உங்க பேர் வந்து ஒரு ரொம்ப அறிமுகமான ஒரு பேர். நீங்க அவங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க, அவங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்படி ஒரு ரொம்ப ஒண்ணுக்குள்ள ஒன்று ஆயிருவீங்க. ஏதாவது சண்டை சச்சரவு வந்தா கூட ரொம்ப ஈஸியா பேசி ரிசால்வ் பண்ணிருவீங்க. ஏன்னா அதுதான் ப்ராக்டிக்கல் ஃபெலோஷிப். ரொம்ப ப்ராக்டிக்கலா நீங்க இருப்பீங்க. அப்புறம் தேங்க்ஸ், சாரி இதெல்லாம் சொல்லிக்கவே மாட்டீங்க. சாரின்லாம் சொல்லிக்கவே மாட்டீங்க. ரொம்ப பழகின ஒரு உறவுகளுக்குள் தேங்க்ஸ்ங்கிறது நல்லது. அந்த நன்றி என்கிறது உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஆனால் அதை வெளிரங்கமாக தேங்க்யூ, சாரி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க. அதுதான் ஃபார்மல் ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தரோடு கூட உங்களுக்கு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் இருக்கா, இல்ல ப்ராக்டிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கா என்று சொல்லி சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்துவத்திற்குள் பார்ப்போமானால் பல கிறிஸ்துவர்கள் இன்றைக்கு ஃபார்மலாக தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை வைத்திருக்கிறார்கள். இவர்கள் ஏதோ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் போல, அவர் ஏதோ பெரிய டாக்டர் போல இவர்கிட்ட போய் இந்த மெடிசின்ஸை விற்கிறதுக்கு, அதாவது இந்த மருந்து மாத்திரைகள் எல்லாம் எங்க கம்பெனிலேருந்து வாங்கினீங்கன்னா இப்படியா இருக்கும், நான் ஒரு இந்த கம்பெனி நடத்தி கொண்டிருக்க இந்த கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவ், நான் ஒரு பிரதிநிதியாய் வந்திருக்கிறேன்னு சொல்லி, இந்த குடும்பத்தோட பிரதிநிதியாய் நான் வந்திருக்கிறேன்னு ஃபார்மலா போய் நீங்க ஏதோ விற்க ட்ரை பண்றீங்க. ரொம்ப வேடிக்கையா இருக்கும். 10 வருஷமாக நீங்க ஒரு கூட உடன் தொழிலாளியோட நீங்க வேலை செய்து கொண்டிருக்கும் போது, கோவர்க்கரோட நீங்க இப்படி ஃபார்மலா இருந்தீங்கன்னா அவனும் அதை வந்து ரொம்ப வெறுக்க தொடங்கிடுவான். என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி பேசிட்டு இருக்கிறான், இவனா அப்படின்னு. கரெக்டுங்களா? அந்த அறிமுகம் வந்து வேற நிலைமைக்கு போகணும், வேற லெவலுக்கு போகணும். இன்னைக்கு ஆண்டவரோடு கூட நீங்க மன்றாடி கொண்டிருக்கிறப்போ என்னதான் வேற நிலைமைக்கு போனாலும் மரியாதை குறைவதில்லை. அது அது ஒரு மேல இருக்கக்கூடிய பாசமோ மரியாதையோ குறைவதில்லை. அது வேற. ஆனால் ஆண்டவரோடு கூட நீங்க உறவு வைத்திருக்கிறப்போ இந்த ப்ராக்டிக்கல் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படின்னு கேட்டா, உள்ள ஆழத்திலிருந்து நீங்க பேச தொடங்கணும். இந்த ஃபார்மலான ரிலேஷன்ஷிப்ல இருந்து வந்து உள்ள ஆழத்துல இருந்து எதையுமே வெளிரங்கமாய் ஒப்புக்கொள்ள அதாவது ஒத்துக்கொண்டு ஆண்டவராகிய தேவனே நான் இதை தப்பு பண்ணிட்டேன்ப்பா. நீங்க ஆண்டவர்னே கூப்பிட மாட்டீங்க, அவரை தகப்பனேன்னு தான் கூப்பிடுவீங்க. அதுலயே தெரிஞ்சுக்கலாம். சில பேர் ஜெபம் செய்கிறப்ப பாத்தீங்கன்னா ஃபாதர் காட் அப்படின்னு சொல்லி ஜெபம் செய்வாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா காட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்டவர்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் தான் அவரு, ஆனால் அதை காட்டிலும் அவர் தகப்பன். நீங்க ஆண்டவரேன்ட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்க ஒன்னும் ஃபார்மலா தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க. தகப்பனே, அன்பு தகப்பனே, பரலோக தகப்பனே, இப்படி ஆயிப்போச்சு, நான் தவறு செஞ்சுட்டேன், அதை வேணும்னே பண்ணல, மாட்டிக்கிட்டேன் போய். சில நேரங்கள் வேணும்னே பண்ணிட்டேன், என் மாம்சமோ பலவீனம்னு வேதம் சொல்லுது, நான் செய்தது தவறு தான், என்னால கட்டுப்படுத்த முடியாம இந்த காரியத்தை நான் செய்துட்டேன் தகப்பனே. அந்த ஊதாரி மகன் சொன்னது போலவே நான் உமக்கு எதிராகவும் உம்முடைய ராஜ்யத்துக்கு எதிராகவும் நான் தவறு செய்து விட்டேன், என்னை ஒரு விசையாக மன்னிப்பீரா, என்னை ஒரு விசையாக ஆண்டவரை நீ ஏற்றுக்கொள்வீரா, நான் மனம் திரும்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க உள்ளத்திலிருந்து நீங்க அந்த காரியங்களை சொல்ல தொடங்குறப்பவே மனம் குமிர்ந்து அழுவீங்க. சில நேரங்கள்ல உங்களுக்கு அதாவது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட பரிசுத்த ஆவியானவர் வந்து அழுகுரலோட ஜெபிக்கிறார் என்று வேதாகம் ரோமர் 8:26 சொல்லுகிறது. அந்த மாதிரி அனுபவங்களுக்குள் நீங்க கடந்து செல்ல தொடங்கி விடுவீர்கள். நான் இந்த மாதிரி அனுபவங்களுக்குள் பல நாட்கள் கடந்து சென்றிருக்கிறேன், பல முறை சென்றிருக்கிறேன். எனக்கே தெரியாது, அழுகை தாரையாக கண்ணீர் வரும். எதற்காக அழுகிறேன் என்று தெரியாது. சிறு தவறாதான் இருக்கும், ஆனாலும் அப்படியே குமுறி குமுறி அழுக வரும். என்னையே நான் மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளுக்குள் என்னை நான் தள்ளி கொண்டு போவதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவரை அவ்வளவாக நான் நேசிக்கிறேன், அவருக்கு அவ்வளவாக நான் மரியாதை செலுத்துகிறேன். அவரிடம் போய் நான் நன்றியெல்லாம் சொல்லுவது உண்மைதான், ஆனால் அது ஃபார்மலான நன்றி கிடையாதுங்க, பிராக்டிக்கலான நன்றி. சரிங்களா? பிராக்டிக்கலுக்கு வேற வார்த்தை இருந்தால், வேற பதம் இருந்தால் அதை உபயோகம் செய்து கொள்ளுங்கள், ஒன்றும் இல்லை. நான் இது என்னோட எக்ஸ்பிளனேஷனா இருக்கிறது. இன்றைய நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய உறவு ஆண்டவரோட ஃபார்மலா இருக்கா, இல்ல பிராக்டிக்கலா இருக்கா? பெயர் கிறிஸ்துவர்களை பாருங்க, பாரம்பரிய கிறிஸ்துவர்களை பாருங்க, கத்தோலிக்க கிறிஸ்துவர்களை பாருங்க, ரொம்ப ஃபார்மலா தான் இருக்கும்.
ஒரு ஒரு சுரூப வச்சு வணங்குறதையோ இல்ல அவங்க அவங்க போய் இந்த நவமாலை இதெல்லாம் வந்து படிக்கிறதோ, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபார்மலா இருக்கும். அதே போல நிறைய பாரம்பரிய திருச்சபைகள்லாம் இருக்கு. எந்திரிப்பதற்கு ஒரு நேரம், அமர்வதற்கு ஒரு நேரம், ஆமென் சொல்வதற்கு ஒரு நேரம், அல்லேலூயா சொல்வதற்கு ஒரு நேரம் என்று சொல்லி, சமாதானம் சொல்வதற்கு ஒரு நேரம் என்று சொல்லி, இப்படியா ரொம்ப ஃபார்மலைஸ்டா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாதுங்க. உங்க தகப்பனோட கூட எப்படி நீங்க உறவை வைத்திருக்கிறீர்களோ, உங்க மனைவியோடு கூட எப்படி உறவு வைத்திருக்கிறீர்களோ, உங்க கணவனோடு கூட எப்படி உறவை வைத்திருக்கிறீர்களோ, ஒரு பிள்ளையோட நீங்க எப்படி உறவை வைத்திருக்கலாம், அது மேல வந்து தங்குன்னு குதிக்கும். அந்த மாதிரி இருக்கணும் ஒரு உறவு. எதையுமே வெளிரங்கமாய் நீங்க ஆண்டவரோடு கூட பகிர்ந்து கொள்கிறப்பதான் அந்த உறவு பலப்படும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே நாம் பல ஆண்டுகளாக பல காரியங்களை, நியமங்களை நிறைய விவரமாய் நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி ஆள் கடந்த ஒரு பைபிள் ஸ்டடி இருப்பதை நான் அதிகமாக கவனிக்கவில்லை. ரொம்ப ப்ரீச்சிங் இருக்கு, டீச்சிங் ரொம்ப கம்மி தான். ப்ரீச்சிங்னா என்னன்னு கேட்டா ரொம்ப ப்ராக்டிக்கலா பேசுவது, நிறைய மோட்டிவேஷனல் ரீதியாய் பேசுவது, அதோடு கூட ஃபினான்ஷியல், அதாவது உங்க என்ன சொல்றது, உங்க ஃபினான்ஸ், நீங்க உங்க பணத்தை எப்படி சேமிப்பது, எப்படி இது பண்றது, ஏன் கோபம் கொள்ளக்கூடாது, இதெல்லாம் நல்லதுதான். இந்த டாபிக் எல்லாம் இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நாங்க இது இதோட சேர்த்து சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் வரோம் உங்களுக்கு. ஆனால் அதை மட்டுமே நாம் நாட்டமா வைத்திருப்போமானால் நம்ம ஆவிக்குரிய எழுச்சியோ ஆவிக்குரிய வளர்ச்சியோ இருக்காது. ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை என்றால் பொருளாதாரத்துல வளர்ந்துட்டே போவீர்கள், ஆனால் ஆவிக்குரிய ரீதியில நீங்க சிறுகி கொண்டே போவீர்கள். ஆவிக்குரிய ரீதியில சிறுகி கொண்டு போவீர்கள் ஆனால் பரலோக வாசலுக்கு நீங்க எட்டவே முடியாது. நித்திய பாதையை நீங்க இழந்து போவீர்கள். பரிசுத்தையும் அதோடைய நீதியும் இழந்து போவீர்கள். பரலோக ராஜ்யத்தை இழந்து போவீர்கள். நித்திய ஜீவனை இழந்து போவீர்கள். இதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை, நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனால் இதை அனுபவித்து பார்த்தால்தான் அதோடைய பின்விளைவுகளும் அதோடைய வித்தியாசங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள நேர்ந்துடும். அதையெல்லாம் இங்க சொல்லிக் கொடுக்க தான் இந்த பைபிள் டீச்சிங் என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தியாலஜிக்கல் டாக்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். விளங்குகிறதா? ஸோ இதைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆதியாகமம் மிக மிக இம்பார்ட்டன்ட், அதாவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த, மகத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகம் தான் ஆதியாகமம். பல ஆவிக்குரிய ரகசியங்களை அதுல அங்க புதைந்து கிடக்கக்கூடிய அந்த காரியத்தை நிறைய பேர் பார்ப்பீர்களானால் இன்றைய காலம் வரைக்கும் அதை சரியாக அவங்க எடுக்கலன்னு தான் என்னுடைய கருத்து, என்ன தனிப்பட்ட கருத்து. ஆனால் நிறைய வேத பாரகர்கள் இந்த புதிய ஏற்பாடுல காட்டுன கவனத்தை பழைய ஏற்பாடுல காட்டலங்கிறது என்னுடைய கருத்து. இது ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஏனென்றால் ரோமர் புத்தகம், இந்த எபேசியர் புத்தகம், கலாத்தியர் புத்தகத்துல எல்லாம் பல வால்யூம்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அவ்வளோ ரொம்ப போயிருக்காங்க. சில தியாலஜிக்கல் காலேஜஸ் மற்றும் பைபிள் காலேஜஸ், பிப்ளிக்கல் லைப்ரரி, யூடிசின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க ஒரு நல்ல லைப்ரரி இருக்கு. அங்கெல்லாம் போய் அடிக்கடி நீங்க பார்ப்பீர்களானால் இந்த மாதிரி ஒரு ஜெனசிஸ், டீகோடிங் ஆஃப் ஜெனசிஸ் அப்படின்ட்டு சொல்லி எல்லாம் நீங்க ரொம்ப இதா பார்க்க முடியாது. நீங்க ஏன்னு கேட்டா அது நிறைய கதைகள் வருவதனால் அவர்கள் ரொம்ப அந்த கதைகளையே பார்த்து இந்த பாத்திரங்களை குறித்தே அவர்கள் பேசிக்கொண்டு போய்விடுவார்கள். அதுல நிறைய ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்கிறது. அதை குறித்து தான் நாம் விவரமாய் பேசிக்கொண்டு வருகிறோம். இதுல இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பாத்திரங்களை நாம் தியானிப்பது மிக மிக அவசியம். ஏனென்றால் அந்த பாத்திரத்தை போலவே நம்மை என்ன சொல்லுவது, நம்ம இமேஜினேஷன்னா நம்மையே அதுல பொறித்து கொள்ள வேண்டும். ஒரு ஆபிரகாமை குறித்து படிக்கிறோம் என்றால் ஆபிரகாமாய் நாம் மாறிவிட வேண்டும், ஈசாக்காய் மாறிவிட வேண்டும், யோசேப்பாய் மாறிவிட வேண்டும், இப்ப நோவாவாய் மாறிவிட வேண்டும், இல்லைங்களா? அப்பதான் அந்த ரீதியாய் நாம் பல காரியங்களை அவர்களுடைய பரிசுத்தத்தை குறித்தும் அவர்களுடைய நீதியின் பாதையை குறித்தும் நாம் பல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இதையெல்லாம் ஒரு பக்கமும், அதையெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில் அவங்க எப்படி வளர்ந்திருக்க கூடும், உலகமே கெட்டு சீரழிந்து கொண்டிருந்த காலங்களில் இவர்கள் மட்டும் எப்படி பரிசுத்தவான்களாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பல காரியங்களை அறிந்திருக்க அங்க நேர்ந்துடும், இல்லைங்களா? ஸோ இதனால்தான் நான் எப்பொழுதும் சொல்லுவேன், வேதாகமத்தை நீங்கள் மையமாய் வைத்து அந்த காரியங்களை பார்த்து அலாசி ஆராய்வீர்களானால் எனக்கு எப்படி இதை எளிதாய் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்றால், புரிந்து படிப்பது வேறு, புரியாமல் படிப்பது வேறு. இரண்டு தரப்பட்ட மக்களும் 100க்கு 100 வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒருத்தன் மக்கடிச்சு போறான், கேள்விக்கு கரெக்டா பதில் எழுதுறான், அவனுக்கு 100 கிடைக்கும். இன்னொருத்தன் புரிஞ்சு படிக்கிறான், அவனுக்கு கேள்விக்கு பதில் கரெக்டா எழுதுறான், அவனுக்கு 100 கிடைக்கும். ஆனா
ஒருத்த மட்டும்தான் கடைசி வரைக்கும் அதை ஞாபகத்தில் வைத்திருப்பான். இவன் அடுத்த வருஷம் கூப்பிட்டு கேளுங்க, மக்கடிச்சவனுக்கு ஞாபகம் இருக்காது, மறந்து போயிடுவான். ஆனா இவன் நல்லா புரிஞ்சு படிச்சவன் இப்ப 80 வயசு தாத்தாவானாலும் சரி சயின்ஸ் கரெக்டா சொல்லி கொடுப்பான் அவன் பேரப்புள்ளி. அப்படிதான் வேதாகமத்தை படிக்க வேண்டும். அறிந்து புரிந்து படிக்கிறப்ப அப்பதான் நீங்க ஒரு பிராக்டிக்கல் லைஃபுக்குள்ள நீங்க என்டர் ஆக முடியும், ஒரு பிராக்டிக்கல் கான்வர்சேஷனுக்குள்ள வர முடியும், ஒரு ஸ்பிரிச்சுவல் growth இருக்கும், ஆவிக்குரிய எழுச்சி ஆவிக்குரிய வளர்ச்சி இரண்டும் உண்டாயிருக்கும். அதைத்தான் நீங்க சொல்லி கொடுத்து வருகிறோம். அதற்கு அடித்தளம் ஆதியாகமம் புத்தகமே. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ஆதியாகமம் 1-5 அதிகாரங்கள். ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவர் சிருஷ்டித்தார், படைப்புகளை படைத்தார், மனிதன் பாவத்தில் விழுந்து போனான், பாவத்துடைய பின்விளைவுகள் அவனை இப்படியாக துரத்தி சூறையாட தொடங்கினது. அந்த பாவத்திலிருந்து எப்படி நிவாரணம் பெறுவது, எப்படி விடுதலை பெறுவது என்று சொல்லி தெரியாமல் அவன் உன்னம் பாவத்தில் ஆழமாக போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ராட்சதர்கள் பிறந்து விட்டார்கள். பாவத்துடைய உச்சகட்டம். தேவனாகிய கர்த்தர் 6வது அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் ஒரு தீர்மானத்துக்குள் வந்து விட்டார். இந்த உலகத்தை இனி நாம் இப்படியாக வைத்திருப்பது சரியல்ல, இதை அழித்து விடலாம் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஒரு திட்டத்தை தீட்டுகிறார். அதை அழிப்பதற்கு எப்படி என்ன மெத்தட்ல அழிக்கலாம்னு சொல்லி ஒரு யோசனையில இருக்கும் மாத்திரத்துல அங்க நோவா என்கிற ஒரு நீதிமான் தேவனுடைய கண்களில் கிருபை பெறுகிறான். அந்த நோவா என்கிற நீதிமான் எப்படி கிருபை பெற்றார் என்று சொல்லியெல்லாம் நாம் பல வியாக்கியானங்களுக்குள் நாம் கடந்து சென்றிருக்கிறோம். அதுல நம் அதிகமாக தியானித்திருந்தனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் அடுத்த இதுக்கு போகலாம். அதாவது 3 பகுதிகளாக பிரிக்கலாம் 6வது அதிகாரத்தை. 1 ஆண்டவருடைய தீர்மானம், 2 நோவா என்கிற அந்த மனிதன் மூலமாக அவர் புதிய ஒரு திட்டத்தை அங்க வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம். 3வது பகுதியில பார்ப்பீர்களானால் அந்த பேழை, நோவாவுடைய பேழை, அந்த பேழையோட சில ஆள் கடந்த ரகசியங்கள் எல்லாம் நாம் ஒன்றொன்றாய் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த பேழையின் மூலமாக தான் ஒரு புதிய உடன்படிக்கையே உண்டாகிறது, புதிய ஒரு ரட்சிப்பின் திட்டமே உருவாகிறது. அதனாலதான் இந்த நோவாவுடைய பேழையும் இயேசு கிறிஸ்துவோடைய வருகை, இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை, இது 3க்குமே ஒரு தொடர்பு உண்டு. அதெல்லாம் சைட் பை சைடா அப்படியே சொல்லிக்கொண்டே வருகிறோம். இதை நீங்க ஏதோ ஒரு நோவா தாத்தாவோட பேழை அப்படின்னு பார்க்க கூடாது. நோவாவுடைய பேழைக்கும் மெஸ்ஸியாவோட வருகைக்கும், மெஸ்ஸியா பிறப்பதற்கும் ஒரு தொடர்பு இருந்தால், நோவாவோட பேழைக்கும் மெஸ்ஸியாவோட 2ஆம் வருகைக்கும் இன்னொன்று தொடர்பு இருப்பதையும் நாம் பார்க்க நேர்ந்திடும். இதெல்லாம் கோர்த்து தான் நாம் இதை பார்க்க வேண்டும். அதில் ஆவிக்குரிய சத்தியங்களையும் நாம் அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது பார்ப்பீர்களானால் 14வது வசனத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். 1வது பகுதியை பார்த்திருக்கிறோம். அங்கே என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? மேக் யுவர் செல்ஃப். நோவா கூட சம்பாஷணை எல்லாம் தொடங்கிருச்சு. அதெல்லாம் பார்ப்பீர்களானால் 9 13 வசனத்திலேயே அங்க சம்பாஷணை தொடங்கினது. அதெல்லாம் என்னவென்று சொல்லி நாம் அந்த சென்ற அத்தியாயங்களில நாம் பார்த்திருக்கிறோம். அதெல்லாம் ரத்தன சுருக்கமாக சொல்வதற்கு நேரம் இல்லை, நாம் கடந்து முன்னேறி செல்வோம். மேக் யுவர் செல்ஃப் அன் ஆர்க் ஆஃப் கோஃபர் வுட். கோஃபர் மரம் என்று சொல்லி ஒரு மரம் இருப்பது, அது சிப்ரஸ் மரம் என்று சொல்லலாம். அந்த மரத்திலிருந்து ஒரு பேழையை நீ எனக்காக கட்ட வேண்டும் என்று சொல்லி முதலாவது ஒரு கட்டளை தருகிறார். இதை குறித்து சென்ற அத்தியாயத்துல ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்த்துட்டோம். இந்த கோபர் மரத்தோட சார அம்சம் என்னவென்றால் ஹீட் ரெசிஸ்டன்ட், கோல்ட் ரெசிஸ்டன்ட் அண்ட் மவுல்டபிள். எப்படின்னு என்றால் எவ்வளவு குளிர் சூழ்நிலையா இருந்தாலும் அதை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை படைத்தது. -16 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். குளிர் உரை பனியா இருந்தாலும் அதை ரெசிஸ்ட் பண்ணும். அந்த வுட்டு அந்த மரமானது விளையாது. அதே போல ஹீட் 360 டிகிரி வரைக்கும் அது ஹீட் ரெசிஸ்டன்ட் இருக்குமாமா. பயங்கரமான ஒரு மரம். அதே போல பார்ப்பீர்களானால் அது ஈஸியாக, அதாவது எளிதாக நம்ம அதை வணையலாம். இப்படிப்பட்ட ஒரு காரியம். ஸோ இந்த கோபர் மரத்தை நாம் மரமாக பார்க்காமல் எப்படியாக பார்க்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய ஒரு ஆவிக்குரிய கனி என்று சொல்லலாம், இல்லை என்றால் ஆவிக்குரிய வரம் என்று சொல்லலாம், இல்லை ஆவிக்குரிய ஒரு கேரக்டர். அதாவது உங்களுடைய குணாதிசயம், உங்களுடைய சுவாபத்தன்மை என்று சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு டிஸ்கஷன் சென்ற அத்தியாயத்துல நாம் நடத்தினோம். தொடர்ந்து முன்னேறி போகலாம். மேக் யுவர் செல்ஃப் an ark of gopher wood. Make rooms in the ark and cover it inside and outside with pitch.
இந்த 14வது வசனத்தை 3 பகுதிகளாக ஆண்டவர் பிரித்து அங்கே எழுதி வைத்திருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. கோஃபேர் வுட் என்றால் ஒரு பதம், ரூம்ஸ் அறைகள், இந்த பேழையில நீர் கட்டும்படி உனக்கு நான் கட்டளை இடுகிறேன் என்று சொல்வது ஒரு பதம். அந்த பேழையெல்லாம் பார்ப்பீர்களானால் உள்ளேயும் வெளியேயும் அதை பிச் என்று சொன்னால் தார் என்ன சொல்றது, ஒரு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் இல்லைங்களா. பிச் என்றால் தார். இந்த தாரை விட கீழ் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது கீழ் என்கிறது ஒரு மெட்டீரியலுங்க. அது எந்த மரத்திலிருந்து எடுப்பாங்கங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் குறித்து நம்ம நிறைய பேசலாம். ஆனால் நம்ம இந்த இரண்டாவது பகுதியை நாம் பார்க்க வேண்டும். மேக் ரூம் இன் த ஆர்க், அறைகளை கட்டு என்று சொல்லி அங்கே ஒரு கட்டளை இடுகிறார். இந்த அறை என்று சொல்லி பார்ப்போமானால் அறையோட சாராம்சம், எந்த அறையா இருந்தாலும் 4 செவுரு இருக்கும், ஒரு கூரை இருக்கும், ஒரு கதவு இருக்கும். சரிதானுங்க இல்லைங்களா? அதோட சேர்ந்து பார்ப்பீங்களானால் வசதிக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும். இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு லக்ஸரி இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் நாம் அறை என்று சொல்லுவோம். அந்த ரூம்ல போய் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அந்த அறைக்கு குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கும். இதை காட்டிலும் அதிகமான வசதிகள் உள்ள அறைகளும் உண்டு. ஏசி இருக்கும், ஃபேன் இருக்கும், டேபிள் ஃபேன் இருக்கும், சீலிங் ஃபேன் இருக்கும், லைட் இருக்கும், டெக்கரேஷன் செட் இருக்கும், மியூசிக் சிஸ்டம், டெலிவிஷன் செட்டு, இது அதுன்னு சொல்லி உங்களுக்கு ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடிய அறைகளும் உண்டு. ஆனால் அடித்தளம் குறைஞ்சபட்சம் பார்ப்பீர்களானால் குறைந்தபட்சமாக அங்கே 4 செவறுகள் இருக்கும், ஒரு கூரை இருக்கும், உட்காரக்கூடிய ஒரு சாராம்சம் இருக்கும். இப்போ இந்த அறையோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி பார்க்க வேண்டும். இப்போ ஒரு காலி இடம் இருக்கிறது, அங்கே அறை இல்லை. அந்த காலி இடத்துடைய சாராம்சம் என்ன? அந்த காலி இடத்துடைய ஒரு குணாதிசயம் என்ன? வெறுமையை காண்பிக்கிறது இல்லைங்களா? உங்களுக்கு ஒரு 60-40 2400 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோம் இல்லைங்களா? இப்போ நீங்க அந்த லேண்டை பாக்குறப்போ உங்களுக்கு என்ன அருமையான லேண்ட். ஆனா அந்த லேண்ட்ல நீங்க உட்காந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா காலையில போனா வெயில் சுட்டெரிக்கும், இரவுல போனால் குளிர் பனி இருக்கும், மழை வரும், அங்க பள்ளி பூரா கருப்பாம்பூச்சி எல்லாம் வரும். ஸோ இட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் டுவெல்லிங். அங்கே வாழ்வதற்கு தேவையான வசதிகள் அங்கே இல்லாத ஒரு நிலம்தான். ஆனால் அது என்னுடைய நிலம்தான், அது நல்ல நிலம்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் அதே வருடங்கள் கடந்து போன பிறகு அந்த நிலத்தை நீங்க ஏறு விழுது ஒரு விவசாயம் பண்ணுவீர்களோ, இல்லை என்றால் அந்த நிலத்துல அடித்தளம் பண்ணி நீங்க அறையை கட்டுவீர்களோ, அது உங்களுடைய தீர்மானம். இங்க விவசாயம் என்கிற பொருளில பார்க்க முடியாது. ஏனென்றால் இது வேற ஒரு பதத்தை குறித்து பேசுவதனால் இங்க வீடு கட்டுவதற்கு நீங்க ஒரு ஆயத்த பணி செய்கிறீர்கள் என்று சொல்லி தான் பார்க்க வேண்டும். அதுதான் சரியாக பொருந்தக்கூடிய ஒரு உதாரணமா இருக்கும். சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட்டை போடுறீங்க, அப்ரூவல் வாங்குறீங்க, ஒரு என்ஜினியரை பார்க்கிறீர்கள். அந்த என்ஜினியரை வைத்து நீங்க சில திட்டங்கள், ஆர்கிடெக்சரல் டிசைன் என்று சொல்வார்கள், எங்கே பில்லர்கள் தூணை போட வேண்டும், எங்கே காலம் பீம்ஸ் எல்லாம் எங்கே போட வேண்டும், எவ்வளவு அறைகள் வருகிறது, அந்த அறையோட பர்பஸ் நோக்கம் என்ன, எதற்காக அந்த அறைகளை கட்டுகிறீர்கள், எத்தனை மாடி எடுக்கிறீர்கள், 4 மாடி எடுக்கிறீர்கள், 6 பெட்ரூம், 3 லிவிங் ரூம், 2 ஹாலு, 2 கிச்சன், இவ்வளோ படி, ஸ்டேர் கேஸு, ஒரு லிஃப்ட், இப்படியெல்லாம் போட்டு ஒரு ரிக்குவயர்மெண்ட்டை போட்டு நீங்க அறைகளை கட்டுகிறீர்கள். இப்பொழுது பார்ப்பீர்களானால் ஒரு அறையிலேயே நீங்க தங்கிக் கொள்வதில்லை, வேற வேற அறைகளுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா சாப்பிடுவதற்கு டைனிங் அறைகளுக்கு வருகிறீர்கள், சாப்பிடுவதற்கு முன்பே கிச்சன் என்கிற ஒரு அறைக்கு செல்கிறீர்கள், அங்க சமையல்லாம் செய்து முடித்து இதெல்லாம் கொண்டு இங்க வைத்து அதெல்லாம் முடிச்சு விட்டு வாஷிங் ஏரியான்னு சொல்லி அங்க சாப்பிட்ட இந்த எச்ச பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு போய் நீங்க கழுவுவதற்கு ஒரு வாஷிங் ஏரியான்னு சொல்லி வைத்திருப்பீர்கள். காலையில எழுந்தவுடன் வாஷிங் மிஷின் வைப்பதற்கு ஒரு இடம் உண்டு. அங்கெல்லாம் அழுக்கு துணியை போட்டு அதை ஆன் பண்றதுக்கு ஒரு இடம் உண்டு. அப்புறம் பார்ப்பீர்களானால் ரெடி ஆவதற்கு டாய்லெட் என்று சொல்லி ஒரு அறை உண்டு. அதுவும் ஒரு அறை தான். டாய்லெட்ங்கிறது ஒரு அறை தான். அது 4 செவுரு கூரை, ஒரு கதவு இருக்கு. அதுதான் பிரைவசி இல்லைங்களா? இப்படி
இரவு அப்புறம் நீங்க வேலைக்கு போயிட்டு இரவு வந்தோடனே வந்து லிவிங் ரூம் ஹாலில் உட்காந்து ஒரு நியூஸ் பார்ப்பீங்க. ஹால் என்பது ஒரு அறை, அது அது வேற ஒரு நோக்கத்திற்காக கட்டப்பட்டது. இதெல்லாம் முடித்து விட்டு 9 மணி 10 மணி வந்த பின்பு சாப்பிட்டு விட்டு உறங்குவதற்கு பெட்ரூம் என்பது ஒரு அறை உண்டு. இதற்கு வேற நோக்கம், அமைதியாக படுத்து உறங்குவதற்கு. அதற்கும் ஜன்னல் கதவெல்லாம் இருக்கு, நல்லா காத்து வரும். இப்ப இதுல இருந்து என்ன விளங்குது உங்களுக்கு? அருமையா இவர் வந்து சிவில் இன்ஜினியரிங்கை குறித்து நல்லா சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்லைங்க, இதுல ஒன்றொன்றுக்கும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. ஆனா ஒரு ரூமையும் எடுத்து நான் சொல்லல, 19 தான் சொல்ல முடியும். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுங்க. மேக் ரூம்ஸ் இன் த ஆர்க். நோவாவோட பேழையை தத்ரூபமாக ஏதோ ஒரு மாநிலத்துல கட்டியிருக்கிறாங்க, யுஎஸ்ல, கலிபோர்னியாலயா நியூயார்க்லான்னு தெரியல, எங்கேயோ இருக்கு. அப்போ அங்க பல அறைகள் இருந்துதாம். எத்தனை அறைகள் இருந்து என்று சொல்லி பார்க்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு எண்ணிக்கை எடுத்து பார்த்து ஒரு ஆராய்ச்சிக்குள் அவர்கள் சென்று அதை அவர்கள் தத்ரூபமாக அந்த அறைகளை கட்டி தொடங்கினப்போ ஏறத்தாழ 300 அறைகளாவது இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்துக்குள் வந்திருக்கிறார்கள். இதற்கு பின்பே நிறைய சாத்தியக்கூறுகள் உண்டு, நிறைய ஆராய்ச்சி சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸும் உண்டு. அப்படியாக அதை பார்க்க வேண்டும். ஏன் 300 அறை தான், ஏன் 600 இருக்கக்கூடாது, ஏன் 600 தான், ஏன் 1000 இருக்கக்கூடாது என்று சொல்லி எல்லாம் நம்ம வந்து விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. அதற்கு நம்ம வந்து முதல்ல எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. அப்போ ஒருத்தர் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை கட்டியிருக்காங்கன்னா அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. அதனாலதான் நீங்க யூஎஸ்க்கு போனீங்கன்னா அதை போய் பாருங்க. அதுல எல்லாம் நிறைய மெட்டீரியல் டெஸ்கிரிப்ஷன்ஸ், எவிடன்சஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, நிறைய ப்ரூஃப் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்போ 300 அறைகள் இருந்தது என்று சொல்லி ஒரு எண்ணிக்கை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த 300 அறைகள் ஏன் தேவைப்பட்டது? ஆண்டவராகிய தேவன் அங்கே அறை மேக் ரூம்ஸ் இந்த ஆர்க்னு சொன்னாரே தவிர சரியான எண்ணிக்கை அங்கு கொடுக்கவில்லை. அப்பொழுது நோவா என்ன பண்ணிருப்பார்? நோவாக்கு எப்படி இந்த ஒரு 300 400 அப்படின்னு தெரியும் அவருக்கு? அப்ப என்ன சொல்றாங்க வேதபாரகர்கள்? இவர் அந்த பேழையை கட்ட தொடங்கின மாத்திரத்திலேயே கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு நாளிலும் இந்த ஜீவ பிராணிகள் எல்லாம் வர தொடங்கி விட்டது. அனிமல்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா வர தொடங்கி விட்டதாம். வந்து அப்படியே ஆர்க்க பார்த்துட்டு போகுமாமா. அப்புறம் நாளைக்கு பார்த்தா ஜிராஃப் வரும், ஒட்டகச்சிமினி வரும். அடுத்த நாள் பார்த்தா இது வரும், ஆடு வரும். அதுக்கு அடுத்து பார்த்தா சிங்கம் வரும், அப்புறம் புலி வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றாய் வந்து வந்து அப்படி பார்த்துக்கிட்டே போகுதுங்களா. ஏன்னா அதுங்களுக்கு தெரியுது நம்ம தான் இந்த அறைக்குள்ள வரப்போறோம் ஆண்டவரோட கட்டளைக்கு. வி ஆர் த சோசன் அனிமல்ஸ்ன்னு சொல்லி அதுங்களுக்கு ஏற்கனவே கட்டளை போயிடுச்சான். இப்படிதான் வேத பாரகர்கள் வந்து அதை புரிந்து கொண்டார்கள். ஏன்னு கேட்டா அதுல படைப்புகள் இருந்தது, ஆனால் இவர் ஒரு காட்டுவாசி கிடையாது. நோவா பட்டணத்துல வாழக்கூடிய ஒரு மனுஷன். அப்போ ஒரு 300 அறைகளை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு எப்படி தெரியும்? அப்படித்தானே ஆரம்பிக்கணும் நம்ம. இப்ப நான் தான் உங்களுக்கு சொல்லி தரக்கூடிய காரியம், நோவாவா நீங்க மாறிடணும். அப்பதான் நோவா என்ன கண்ணோட்டத்தில் அதை பார்த்திருப்பார் என்று சொல்லி ஆவிக்குரிய ரகசியங்கள் வெளிப்படும். அதுல நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள நமக்கு ரொம்ப இதை வசதியா எளிதா காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது அங்கே ஒவ்வொரு அனிமல்ஸும் வரப்ப நோவா என்னதான் பண்ணியிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? பேப்பர் பென் எல்லாம் கிடையாது. அப்ப நான் நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு கல் எடுத்து செதுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அவரா பேரெல்லாம் கொடுத்தாச்சு இல்லையா, ஆதாம் பேரை ஏற்கனவே சூட்டி விட்டார். அப்ப எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு பேரெல்லாம் தெரியும். இதுதான் ஜிராஃப், இதுதான் லயன், இதுதான் டைகர். குழந்தைங்களுக்கு எல்லாம் சின்னதுல கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல சொல்லி தருவாங்கல்ல, இதுதான் எலிஃபண்ட் அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு மிருகங்களும் வந்து பார்த்து தங்களை அறிமுகம் செய்து விட்டு போனதாக தான் சரித்திர ஆராய்ச்சியாளர்களும் மற்றும் விவிலிய ஆராய்ச்சியாளர்களும் விவிலிய வேத பாரகர்களும் நம்புகிறார்கள். இது வரைக்கும் அதுதான் வந்து உண்மையா அவங்க கருதுறாங்க. எனக்கும் அது வந்து சரின்னு தான் படுது. அப்போ இவருக்கு எப்படி வந்து ஒரு 300 அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்குது, ஒரு 400 அப்படின்னு ஐடியா கிடைக்குது? சும்மா வந்து 19 கட்ட முடியாதுல்ல, ஆண்டவரும் அப்படி வழி நடத்தல. ஆனா சில காரியங்கள் எல்லாம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த எவிடன்சஸையும் நம் வருகிற அத்தியாயங்களில பார்க்கலாம். அதற்கு ஒன் ஆஃப் த சாத்தியக்கூறு என்று சொல்லி பார்ப்பீர்களானா 300 அடுத்த வசனத்துல பார்ப்பீர்களானா 300 கியூபிட்ஸ், இவ்வளவு வித்து வந்து 50 கியூபிட்ஸ்னா இவ்வளவு அடிகள் என்று சொல்லி எல்லாம் அங்கே கணக்கு தரார். இப்போ அந்த கணக்கெல்லாம் வச்சு அவரா வந்து ஒரு எண்ணிக்கைக்கு வந்திருக்க கூடும். ஆனால் அவர் அப்படி பண்ணல.
அவர் என்ன பண்ணினார், ஒவ்வொரு அனிமல்ஸும் வரப்போ அதோட எண்ணிக்கைகளை அவர் எண்ணி, அதாவது ஒரு கணக்கெடுக்க ஆரம்பிச்சார். அப்ப அந்த கணக்கெடுக்க ஆரம்பிக்கிறப்போ அவர் வந்து கேட்டகரைஸ் பண்ண தொடங்கினார். அதாவது டொமஸ்டிக் அனிமல்ஸ் எல்லாம் இப்ப எவ்வளவு அனிமல்ஸ் இருக்குது, எவ்வளவு கேட்டகரிஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கு. அதை நான் கூகுள்ல கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்போ 8.7 மில்லியன் ஸ்பீசிஸ் ஆன் எர்த். அப்ப 300 ரூம்ல எப்படிங்க அடைக்க முடியும்? 8.7 மில்லியன்னா 87 லட்சங்க. 1 மில்லியன்னா 10 லட்சம். 8.7 மில்லியன்னா 87 லட்சம் ஸ்பீசிஸ் இருக்குங்களாமா. அவ்வளவு படிச்சிருக்கிறான் ஆண்டவர். எண்ணிக்கையில வச்சது, எண்ணிக்கையில வைக்காததும் ஒண்ணு இருக்கு நிறைய. இது வந்து அனிமல்ஸ் மாத்திரம், அது போக பறவைகள் எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையுமே ஆண்டவர் காப்பாத்தினார் இல்லையா? அப்போ நான் நினைக்கிறேன் இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அதாவது டொமஸ்டிக் அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ் என்று சொல்லி எல்லாம் அங்க இருக்குது. வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ் ஒரு இதுலயும், அதுல பாத்தீங்கன்னா இந்த பிக் கேட் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. பிக் கேட்டும்பாங்க லைனுங்கள. கேட்டு டைகர்லாம் பிக் கேட் அப்படிம்பாங்க. பேந்தர், லெப்பர்ட், சிறுத்தை, இதெல்லாம் பார்ப்பீங்களா, சீட்டா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேட்டகரி. ஸோ இவங்களெல்லாம் ஒரு இதுல போட்டு அடைச்சு வச்சா இவங்கெல்லாம் வந்து பூனை சம்பந்தப்பட்டதுன்னா இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகிக்குவாங்க. அதே மாதிரி இந்த ஆடு வகைகள்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் ஒரு அறையில, அப்புறம் மாடு வகைகள்லாம் சேர்ந்து ஒரு வகையில, புல், அதெல்லாம் காட்டெருமை, அதெல்லாம் முயல் ரகம், இந்த இவனுங்கெல்லாம் குட்டி குட்டியா டார்டைஸ், இவனுங்களெல்லாம் ஒரு இதுல நான் நினைக்கிறேன் ஒரு பிளான்குள்ள அவர் வந்திருப்பார். யாரு? நம்ம நோவா தாத்தா. ரொம்ப இன்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா நினைச்சுக்கிறீங்க எல்லாத்தையும். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நோவா பக்தன் ஆண்டவரோடு சேர்ந்து ஒத்துழைத்து நம்ம எல்லாம் ரட்சிக்கும்படி, நம்ம எல்லாம் காப்பாற்றும்படி, எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றும்படி அவர் எப்படியாக உழைத்திருப்பார் என்று சொல்லி சற்று எண்ணி பாருங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளை. இன்னைக்கு இதெல்லாம் யாருமே நினைச்சு பாக்குறது இல்லை. ஏன்னா நீங்க ரொம்ப பிஸி பாவம் இல்லையா? நினைச்சு பாக்குறதுக்கு உங்களுக்கு நேரமே இல்லை. அப்ப அந்த மனிதனுடைய உழைப்புக்கு நீங்க மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவ்வளவுதான், அவ்வளவுதான் அதோடைய அவுட்புட். எதற்காக காப்பாற்றும்படி ஆண்டவர் நோவாவை நியமித்தார்? ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிரியப்பட்டவர்களாய், பிரியமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வெறுத்தார். இந்த உலகத்தை ஏன் தான் நம் ஒரு நல்ல ஒரு சீரான நிலைமைக்கு கொண்டு வந்தோம்? இந்த சிருஷ்டிப்புகளை ஏன் தான், அதுவும் ஏன் சாயலாக படைத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் வெசனப்பட்டார் என்று சொல்லி 6வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட மாதேவன் முடிவெடுக்கிறார். சரி, இன்னும் ஒரு அட்டெம்ப்ட். போன அத்தியாயத்துல சொன்னல, ஒரு கொசுறு கிரேஸ் பீரியட், இன்னொரு எக்ஸ்டெண்டட் கிரேஸ் பீரியட் கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் வருஷம். எவன்லாம் திருந்துறானோ கடைசியா ஒரு வாய்ப்பு, எவன்லாம் திருந்தனானோ வரட்டும் பேழைக்குள்ள அப்படின்னு அவர் ஒரு முடிவுக்கு வந்துதான் இந்த பேழை என்கிற ஒரு டிசைனே வருது. சரி, நம்ம பழைய சப்ஜெக்டுக்கு போலாமா? 300 அறைக்குள்ளாக இப்படியாக அவர் பிரிச்சிருப்பார். அது போக சில காலி அறைகளும் உண்டு. காலி அறைகளும் உண்டு. அந்த காலி அறைகளில எதற்காக அப்படியாக அந்த காலி அறைகளை குறித்து நோவா யோசித்திருப்பார் என்று சொல்லி பார்ப்பீர்கள். ஆனால் என்னை போல உங்களை போல மனிதர்கள் ஒருவேளை மனமாறி வந்தா, ஆண்கள் தனியா, பெண்கள் தனியா, குழந்தைகள் எல்லாம் இருக்கக்கூடிய அறைகள், இப்படியெல்லாம் சொல்லி அவர், நான் நினைக்கிறேன் மனதுல ஒரு திட்டத்தோட, ஒரு தரிசனத்தோட நோவா ஒரு நம்பிக்கையோட அதை கட்டியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் ஏன் நான் சொல்லிட்டு வரேன்னு கேட்டா, இதற்கும் புதிய ஏற்பாடுக்கும் ஆண்டவரோட 2ஆம் வருகைக்கு பின்பே நித்திய வாழ்வுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. என்னோடு கூட யோவான் 14வது அதிகாரம் 3வது வசனத்திற்கு நேராக அவங்க வேதாகமத்தை திருப்புங்க. அங்க ஒரு வசனத்தை வாசித்து அதை தியானித்து விட்டு நாம் முடித்து விடுவோம். யோவான் 14வது அதிகாரம் 3வது வசனம். And if I go and prepare a place for you, 14வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களையும் படிக்க வேண்டும். Let your heart not be troubled, you believe in God, believe also in me. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, என் தேவன் மேல விசுவாசம் வைங்க, என் மேலையும் விசுவாசம் வைங்கள். In my father's house are many mansions. என் தேவனுடைய இல்லத்தில் பல அறைகள் உண்டு. If it were not so, அப்படி இல்லை என்றால் I would not have told you, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கவே மாட்டேன். I go to prepare a place for you. உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்த பண்ண அங்கே முன்ன செல்லுகிறேன். And if I go and prepare a place for you, நான் முன்னே சென்று உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவேன். ஆனால் I will come again and receive you. நான் மறுபடியுமாய் திரும்ப வந்து உங்களை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு போவேன். Receive you to myself, that where I am there you may be also. நான் எங்கே இருக்கிறேனோ நீங்களும் அங்கே வாசம் செய்யும்படி. இதெல்லாம் பலமுறை நீங்க வாசிச்சிருப்பீங்க, பல பிரசங்கங்களை நீங்க கேட்டிருப்பீங்க.
ஆனால் முதல் முறையாக இந்த யோவான் 14:1-2-3 செய்த பிரசங்கம் எங்கே தெரியுமா? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் தான். இந்த மேன்ஷன் என்கிற, அறை என்கிற ஒரு கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய கான்செப்ட். அதை நீங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆவிக்குரிய அந்த அர்த்தத்தை நீங்க விளங்கிக் கொள்வதற்கு உங்களுக்கு எளிதா இருக்கும். இயேசு கிறிஸ்து என்னத்தை சொல்லுகிறாருன்னா, இரண்டாம் வருகை குறித்து அங்க பகிரங்கமாக சொல்லுகிறார். இப்பதானே படிச்சு காமிச்சேன் உங்களுக்கு. நான் அங்கே சென்று உங்களுக்கு முன்பே அந்த இடத்தை, நோவா எப்படி பேழையை செய்து ஒரு அறையாக கட்டி ஒரு மிருகத்துக்காகவும் ஒரு ஜீவராசிகளுக்காகவும் ஒரு மனிதர்களுக்காகவும் எப்படி அந்த காரியங்களை ஆயத்தம் செய்வது ஸ்டெப் நம்பர் 1. ஆயத்தம் செய்துவிட்டு ஸ்டெப் நம்பர் 2 என்னவென்று பார்ப்பீர்களானால் காத்திருப்பதல் என்று சொல்லி வெயிட்டிங். 3வது வரவேற்பு, வெல்கம் யூ அண்ட் டேக் யூ அலாங் வித் மீ. 3 காரியங்கள். இதை 3ஐயும் பார்த்துவிட்டு நாம் முடித்து விடலாம். 1, ஆயத்த பணி. தேவனாகிய கர்த்தர் இந்த ஆயத்த பணியில ஆதியாகமம் 3:15 இறங்கிவிட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். அவர் பிசாசுடைய தலையை நசுக்கி ஜெயம் கொண்டு இந்த உலகத்தை மறுபடியுமாய் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு சுதந்திரவாளிகளாய் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் வரவேற்பார். அதன் திட்டத்தின்படியே 4000 ஆண்டுகளுக்கு பின்பே மெஸ்ஸையா பிறந்தார், மெஸ்ஸையா வளர்ந்தார், மெஸ்ஸையா ஊழியம் செய்தார், மெஸ்ஸையா விடுவித்தார், மெஸ்ஸையா உலகத்தின் இரட்சகராக தன்னை வெளிப்படுத்தினார். அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, போதனைகள் சொல்லப்பட்டது, நற்செய்திகள் கொடுக்கப்பட்டது, பரலோக வாசலை குறித்து அதிகமான காரியங்களை, அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து அதிகமான காரியங்களை சொல்லும்படி ஓமைகள் மூலமாக பேசி, ஐசியா புஸ்தகத்துல எப்படியாக தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அதே வண்ணமாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இது முன்குறித்தபடியே அந்த தயார் நிலை, ப்ரிப்பரேஷன் என்று சொல்லலாம். ஸ்டெப் நம்பர் 1 என்ன? ப்ரிப்பரேஷன், பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன், அதாவது திட்டமிட்டு தயார் செய்வது. அதே தான் இங்க நோவாவும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 1ல இருக்கார். மேக் ரூம்ஸ் இன் த ஆர்க் என்றால் இவ்வளவு காரியங்கள் அடங்கி இருக்கிறது, விளங்குகிறதா? அதற்கு பின்பே மெஸ்ஸியாவானவர் இந்த வானத்தில் எடுக்கப்பட்டார். அப்போஸ்தலர் அதிகாரம் 1வது அதிகாரம் 8வது வசனம் 9, 10 3ஐயும் பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து முன்னே சொன்னது போலவே நான் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கக்கூடிய பரிகாரியான கிறிஸ்துவாய் நான் மாறியிருப்பேன் என்று சொல்லி மார்க் 16வது அதிகாரத்தில் கடைசி 2 வசனங்களிலே அங்க சொன்னதுபடியே இயேசு கிறிஸ்து இந்த வானத்தில் எடுக்கப்பட்டார். தேவ தூதர்கள் பார்த்து, மனிதர்களே என்ன வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படி அவர் எடுக்கப்பட்டாரோ அதே போல அவர் இறங்கி வந்து உங்கள் யாவரையும் அழைத்து செல்வார், அவர் சொன்னதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி அங்கே தேவதூதர்கள் சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க நேர்ந்திடும். என்னத்தை சொன்னார்? இதைத்தான் சொன்னார். யோவான் 14வது அதிகாரத்துல நான் முன்னே போய் அங்கே ஆயத்த பணியில ஈடுபட்டிருப்பேன். எப்படி நோவா ஆனவர் இந்த ஆயத்த பணியில ஈடுபட்டு அறைகள் எல்லாம் கட்டி மழை வரும் நாள் மட்டும், அந்த பேர் அழிவு வரும் நாள் மட்டும் அங்கே அந்த அறைகள் எல்லாம் காலியாகவே இருக்கிறது. அந்த அறைகள் எல்லாம் ஒரு மாதிரி வெயிட்டிங் மோட்ல இருக்குது, அதாவது காத்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் வருகிறீர்களோ வாருங்கள். அப்போ இதை நீங்க சரியா புரிந்து கொள்ள வேண்டும். யார் வேணாலும் நுழைஞ்சிட முடியுமா? அறைக்குள்ள நுழையவே முடியாது. அதற்கு தான் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையின் மூலமாக பேச தொடங்கினார். ஒரு பெரிய ஒரு லேண்ட்லார்ட், ஒரு பெரிய ரிச் மேன் இருந்தார், ஒரு கிங் இருந்தார், ஒரு ராஜா இருந்தார். அவர் வீட்டுல ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு அவர் பத்திரிக்கை வைக்கிறாரு. எல்லாரும் ஒரு காரியத்தை சாக்கு போக்க சொல்லிட்டு போயிட்டாங்க. கடைசியில போய் தெருவுல போனவனை எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வா அப்படின்னு அத்தனை பேத்தையும் உட்காந்து வச்சு விருந்து போட்டு அவர் தன்னுடைய ராஜ்யத்திற்கு சேர்த்து கொண்டார். இது என்ன சொல்லி பார்ப்பீர்களானால் யூதர்களையும் புறஜாதியார்களையும் குறித்த அந்த ஒரு ஊமை. யூதர்களுக்கு இந்த சுவிசேஷம் கொடுக்கப்பட்டது, அவர்கள் நிராகரித்தார்கள், இயேசு கிறிஸ்துவை அறைந்தே கொன்றார்கள். இன்னும் மெஸ்ஸியா வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் புறஜாதியார்களுக்கோ இந்த சுவிசேஷம் கொடுக்கப்பட்ட மாத்திரத்திலே அவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த வஸ்திரமும் கொடுக்கப்பட்டது. வஸ்திரம் என்றால் ஆவிக்குரிய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் நுழையும்படி. இந்த ஒரு காரியம் நடப்பதற்கு மனம் திரும்புதல் தேவை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை தேவை, சத்தியம் எது பொய் எது என்று சொல்லி பகுத்தறிந்து சத்தியத்தோடு கூட ஆவிக்குரிய ரீதியில முன்னேறி செல்வது தேவை. தேவனாகிய கர்த்தராகிய
ஆண்டவருடைய திட்டத்தை முன்குறிக்கப்பட்ட அந்த தெய்வீக திட்டத்தையும் சித்தத்தையும் அறிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்து அதன்படி அவர்கள் பயிற்சி பெற்று அவர்கள் முன்னேறி சென்று அவர்கள் அந்த அறைகளுக்குள் நுழைவதற்கு அது பொருளாகும். இதுதான் இரண்டாவது. அதாவது அந்த அறையானது ஆயத்தப்படுத்தப்பட்டு அங்கே அறையானது வெயிட்டிங் மோட்ல காத்து கொண்டிருப்பது ஒன்று. இரண்டாவது, அந்த அறைக்குள் நுழைவது எப்படி என்று சொல்லி வழிகாட்டுவது ஒரு காரியம். அதெல்லாம் அதுக்குள்ள நம்ம போகல. நோவா பட்டணத்துக்குள்ள எல்லாம் போய் என்னென்னலாம் சொன்னாரு அப்படியெல்லாம் நம்ம ஒன்றும் பேச தொடங்கல. ஆனால் ரத்தன சுருக்கமாக இந்த காரியங்களை சொன்னால்தான் வருகிற அத்தியாயங்களில உங்களுக்கு எளிதாக காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். இதற்காக தான் மெஸ்ஸியா அனுப்பப்பட்டார். புரியுதுங்களா? உங்களுக்கு விளங்குகிறதா? நோவாவோட பேழைக்கும் இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகைக்கும் அதிகமான ஒரு கோர்வு உண்டு. இப்படிதான் நீங்க வேதத்தை வாசிக்கணும். வேதாகமத்துல எதுவுமே ஒரு காரணம் இல்லாம ஆண்டவர் எதையுமே தொடங்குவதில்லை. எதை தொடங்கினாலும் அது அந்தம் வரைக்கும், அதாவது ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் ஒரு முடிச்சு போடலாம். நீங்க எல்லாத்தையுமே பழைய ஏற்பாடுல இருக்கிற எல்லா காரியத்தையும் ஒரு நூல் எடுத்துட்டு போய் நீங்க புதிய ஏற்பாடுல கோர்க்கலாம். புதிய ஏற்பாடுல இருக்கக்கூடியதை எடுத்துட்டு ஒரு நூல் எடுத்துட்டு போய் நீங்க அந்தம், அதாவது எண்ட் ஆஃப் த வேர்ல்டு, கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய சம்பவங்கள், கடைசியில எப்படி உலகம் முடியுங்கிற வரைக்கும் ஒரு நூலை போடலாம். நீங்க கனெக்டிங் த டாட்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்துல. அதனால நோவாவின் பேழையை ஒரு பேழையாக பார்த்து சொல்வதற்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு எல்லா கதையும் தெரியுமே. சின்ன வயசுலயே சண்டே ஸ்கூல்ல அதை சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா புரியாததை அறியாததை இங்கே நாங்க சொல்லி கொண்டு வருகிறோம். மூன்றாவது காரியம், யாரெல்லாம் who all will be qualified to step inside that mansion? யாரங்க தேர்ச்சி பெறுவார்கள்? who will qualify? யாரெல்லாம் இந்த சத்தியத்தை அறிந்து இந்த சத்தியத்தின்படி வாழ்ந்து இந்த சத்தியத்திற்காகவே அவர்களுடைய ஜீவனையும் அவருடைய வாழ்க்கையும் அர்ப்பணித்து நீதியின் பாதையில, பரிசுத்த பாதையில ஒரு நோவா பக்தனை போல வாழ்கிறார்களோ, ஒரு யோபு பக்தனை போல வாழ்கிறார்களோ, ஒரு மோசே பக்தனை போல வாழ்கிறார்களோ, ஒரு அபிரகாமை போல கீழ்ப்படிந்து முன்னேறி செல் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர் அப்படியே தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டுவிட்டு அவர் முன்னேறி சென்றாரோ, அவர்களே தேர்ச்சி பெற்றவர்கள். They are the people who qualify to step inside the mansion. அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பு தங்கை தம்பிகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நல்ல நண்பர்களே, இந்த காலத்துல நீங்க இந்த காரியத்தை குறித்து அதிகமாக யோசிக்க வேண்டும். ஆயத்த பணிகள் எல்லாம் நிறைவேறின. இப்போ நோவா கதையை விட்டு நம்ம இயேசு கிறிஸ்துவோட கதைக்கு வரலாம். இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார், போதனைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விவிலியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் பிரிண்ட் அடிச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்காக எத்தனை பேர் ரத்தம் சிந்துறாங்கன்னு போய் நீங்க நல்ல பைபிள் காலேஜ், தியாலஜிக்கல் காலேஜ் எல்லாம் போய் நீங்க சில பாஸ்டருங்க கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க. நிறைய எவிடன்சஸ் கொடுப்பாங்க. துன்புறுத்தப்பட்டு ரத்தத்தை சிந்தி இந்த வேதாகமத்தை விவிலியம்ங்கிற வடிவில் இன்னைக்கு 2 நூற்றாண்டுகளாக தான் இதை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதை விட குறைச்சல் தான், 1 நூற்றாண்டு தான். 19th centuryல தான் இதெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சது வெளியில, எல்லா லாங்குவேஜஸ்லயும். ஆனால் அதை வைத்துக்கொண்டு நீங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கீங்க? உங்க வாழ்க்கையோட நிலைமை என்ன? உங்க ஆவிக்குரிய எழுச்சி என்ன? இயேசு கிறிஸ்துவோடைய வருகை நிறைவேறிற்று, இயேசு கிறிஸ்துவோட போதனைகள் கொடுக்கப்பட்டாயிற்று, புதிய ஏற்பாடு என்று சொல்லி அந்த புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கைக்குள்ள உங்களை எல்லாத்தையும் கடந்து செல்லும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ரத்த உடன்படிக்கை, பிளட் கவர்னன்ட். எபிரேயர் 10th அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால் உங்களுக்கு விளங்கும். உலகத்திலிருந்து எப்படி ரட்சிப்பு பெறுவது, இந்த பாவத்திலிருந்து எப்படி நிவாரணத்தை பெறுவது, நான் மறுவாழ்வு அடைவது எப்படி, நான் பழைய பாவத்திற்கெல்லாம் செத்து புதிய சிருஷ்டியா எழும்புவது எப்படி, ஆவிக்குரிய எழுச்சி என்றால் என்ன, ஆவிக்குரிய கனி என்றால் என்ன, ஆவிக்குரிய வரம் என்றால் என்ன, தெய்வீக சித்தம் என்றால் என்ன, தெய்வீக திட்டம் என்றால் என்ன என்று சொல்லி எல்லாம் பல நிருபங்களிலும் 27 புத்தகங்கள் இருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான அதிகாரங்களில இது தெளிவாக தென்னந்தெளிவாக பரிசுத்தாவியானவர் எல்லாவற்றையும் நியமங்கள் நிமித்தமாக, ஏதோ கட்டளைகள் நிமித்தமாக, கோட்பாடுகள் நிமித்தமாக அவர் அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இதை எந்த ஒரு பிராக்டிக்கல் சிச்சுவேஷன், எந்த ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க ஒப்பிட்டு பார்த்து இந்த டாக்டரின்ஸ் மூலமாக, இந்த நியமங்கள் மூலமாக நீங்க அழகாக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைகளுக்குள் நீங்கள் கடந்து செல்லலாம். இப்ப தேவனிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? ஒன்றுமே இல்லை. அவருடைய பணிகளை செய்து விட்டார். He had built the rooms, he has built the mansions. பட் அங்க உள்ள ஆளே கிடையாது. இன்னைக்கு நீங்க இப்படி தத்ரூபமா யோசிச்சு பாருங்க. இது ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன்.
இன்னைக்கு நோவா பேழை போலயே இன்னொரு பேழையை வந்து இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்து நோவாவோட ரோல் பிளே பண்றாருன்னு வச்சுக்கோம். பரலோகம் வந்து இயேசு கிறிஸ்துவ அனுப்புது. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து, இந்தியாவோ இல்லை எத்தியோப்பியாவோ அண்டார்டிகாவோ அமெரிக்காவோ தெரியாது, ஏதோ ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்க அவரும் ஒரு பேழையை கட்ட தொடங்குறார். யாரெல்லாம் ரட்சிக்கப்படுகிறீர்களோ ஒரு நாளில், இரண்டாம் வருகை நாளில் இந்த பேழைக்குள்ள நீங்க என்ட்ரு ஆவீங்க. நம்ம இந்த பேழை வந்து மிதக்கிற பேழை அல்ல, பறக்கிற பேழை என்று சொல்லி வைக்கிறார். ஃப்ளையிங் ஆர்க். நோவாஸ் ஆர்க் வாஸ் ஃப்ளோட்டிங் ஆர்க், ஜீசஸ் ஆர்க் இஸ் a flying ark அப்படின்னு வச்சுக்குவோம். அப்ப இது பறக்கக்கூடிய ஒரு பேழை. இந்த பேழைக்குள்ள நுழைவதற்கு யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? இப்போ டோர், அதாவது கதவு மூடப்பட்டிருக்கிறது, நான் இப்பதான் கட்டிட்டே இருக்கேன். கட்டி முடிச்சாலும் இந்த கதவு திறக்காது. ஒரு நாளிலே இரவோ பகலோ தெரியாது, தேவன் கட்டளையிட்ட மாத்திரத்தில் கதவு திறக்கப்படும். யாரெல்லாம் உள்ளே நுழைவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்னு பிராக்டிக்கலா அந்த பேழையை கட்டி ஏசு கிறிஸ்துவும் அது பக்கத்திலே நின்று கேட்டுட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு போய் அந்த பக்கம் திரும்பவே மாட்டான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ விசுவசிக்கிறவன் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேர் தான். கிறிஸ்துவர்கள் தான் அதிகமாக அவிசுவாசத்துக்குள்ள இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது, ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. யூதர்கள் அந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க, அவங்க அதை எப்படி அழிக்கலாம் தான் பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டா இப்போ வரைக்கும் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு கள்ள தீர்க்கதரிசி தான், ஒரு குற்றவாளி தான், நாங்கள் செய்தது சரிதான் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார். அந்நிய மதத்தார்கள் இந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஏன்னு அவங்களுக்கு வேற தேவர்களை அவங்க வணங்க தொடங்கிட்டாங்க. அவங்க முன்னோர்களோட வழிபாடின்படி, வழிமுறைப்படி அவர்களும் விலகி விடுவார்கள். ஏதோ சில கிறிஸ்துவர்கள் மனம் மாறி ஒருவேளை கிட்ட போய் பார்க்கலாம். உள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா உள்ள அறைகள் உண்டு. உங்களுக்குன்னு உங்க பேர்ல ஒரு அறை இருக்குன்னு வச்சுக்கோம். இப்படி உங்க பேர்ல ஒரு அறை கட்டுறாருன்னு வச்சுக்கோம். உங்க அறை வந்து காலியா இருக்கு, அந்த அறைக்குள்ள நீங்க நுழைய முடியுமா அப்படின்னு. அப்போ சில பேர் வந்து விழிப்புணர்வு அடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது உண்மைதான், இப்ப இயேசு கிறிஸ்துவ கண்கூடா நாம் பார்த்துட்டோம், அவர் அறையரும் கட்டிட்டு இருக்கிறாருன்னு யோவான் 14 எழுதியிருக்கிறது எங்க கண்கூடாக நாங்க பார்த்துட்டோம், இப்ப நாங்க விசுவசிப்போம்னு சொல்லி பார்த்து விசுவசிப்பவர்கள் சில பேர் வரதான் செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு அது வந்து சாத்தியக்கூறு அல்ல. இட்ஸ் நாட் எவிடென்ஷியல், ரைட்? ஆனால் ஒருவேளை அப்படி இருந்தால், எப்படி நீங்க ஒரு விசுவாசத்தோடு கூட ஒரு எழுச்சி அடைந்து, எப்படியாக நீங்க வைராகியத்தோடு கூட எப்படியாவது அந்த பேழைக்குள்ள நுழைஞ்சிடணும். இது கட்டுக்கதை அல்ல, இது யாரோ எழுதி வச்சது அல்ல. ஏசு கிறிஸ்துவே வந்து அங்க பேழையை கட்டிட்டு இருக்கிறாரு. இது பறக்கும் பேழைன்னு வேற பேரெல்லாம் வச்சிருக்கிறாரு. அங்க யாருக்கும் அனுமதி கிடையாது, எந்த அரசாங்கமும் அதுல தலையிட முடியாது. இது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தெய்வீக திட்டம். இதை நாங்கள் பார்த்து விசுவசிக்கிறோம் என்று சொல்லி ஒரு பெரிய எழுச்சி உண்டாகும், நிறைய பேர் ரட்சிக்கப்படுவான். ஆனா அது நடக்கல, அது நடக்க போறதும் கிடையாது. ஏனென்றால் என்னை கண்டு விசுவசிப்பதை விட என்னை காணாமல் விசுவசிக்கிறவர்களே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களே தேர்ச்சி பெற்றவர்கள், அவர்களுக்கு மட்டுமே இந்த பரலோகம் என்கிற அந்த ராஜ்யத்தில் இடம் உண்டு என்று சொல்லி யோவான் 20வது அதிகாரம் 29வது வசனத்துல எழுதப்பட்ட அந்த காரியம். ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார், இரண்டாம் வருகை அப்போ மனுஷகுமாரன் விசுவாசிகளை காண்பாரோ அப்படின்னு. அதாவது விசுவாசிகளை காண்பாரோன்னா கிறிஸ்துவர்களை பத்தி அல்லங்க, யாரெல்லாம் இதை விசுவசித்து கடைசி வரைக்கும் தன் பரிசுத்தத்தையும் தன்னுடைய நீதியையும் தன்னுடைய எல்லா விதமான அந்த ஆவியின் கனி, ஆவியின் வரங்களை எல்லாம் காற்றுக்கொள்ளுகிறானோ அவன் வந்து அப்படி ஒருத்தன் இருப்பானா அப்படிங்கிற ஒரு டவுட்ல கேட்கிறார் அவர். ஏனென்றால் அந்த அளவுக்கு இந்த உலகம் சீர்கெட்டு போய்விடும் என்று சொல்லி மத்தேயு 24 அதிகாரம் 37வது வசனத்துல நோவாவின் காலத்துல எப்படி சீர்கெட்டு போச்சோ அதே போல சீர்கெட்டு போகும், ஜனங்கள் யாவரும் சிதறடிக்கப்படுவார்கள், விற்பதற்கும் வாங்குவதற்கும் கூட்டம் அலைமோதும், பொருளாதாரத்தை குறித்து பேசுவதற்கு ஜனங்கள் இங்கே அங்கேயும் அலைந்து திருவார்கள், தேவனை குறித்து யோசிப்பதற்கோ ஆவியின் காரியங்களை குறித்து, ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நினைத்து பார்ப்பதற்கோ மனம் திரும்புவதற்கோ அங்கே யாரும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப இந்த காலகட்டங்களில பார்ப்பீர்களானால் முதலாவது அப்படிப்பட்ட ஒரு தத்ரூபமான காரியம் இயேசு கிறிஸ்து வந்து அங்க நோவாவின் பேழை போல ஒண்ணு கட்டுவதற்கு அங்க முதல்ல சாத்தியக்கூறே கிடையாது, அது நடப்பதற்கு வாய்ப்பும் கிடையாது. அப்போ உங்களுக்கும் எனக்கும் விசுவசிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் தேவனுடைய வசனம் மாத்திரமே இருப்பது. ஆவிக்குரிய ரீதியில பார்ப்பீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் உதவியாளராய் எனக்கும் உங்களுக்கும் துணையாளராய் இருந்து இந்த வேதத்தின் அடிப்படையில எனக்கும் உங்களுக்கும் பல காரியங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சாத்தியக்கூறு மட்டுமே உள்ளது. இது ஆவிக்குரிய ஒரு விசுவாசம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பிக்சர், வடிவமைப்பு கிடையாது. இது இருதயத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம். இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் தான் நானும் நீங்களும். அப்போ இந்த விசுவாசத்துக்குள் நுழைந்து வருவது எப்படி?
அப்போ நோவா என்னத்தை எல்லாம் செய்தாரோ அதெல்லாம் நம்ம செய்யணும். காணாத ஒரு தேவனை அவர் விசுவசித்தனால அந்த காணாத தேவன் தன்னை வந்து அறிமுகம் செய்து கொண்டார். நான் தான்ப்பா அந்த தேவன், நீ என் கண்களில் கிருபை பெற்றிருக்கிற தம்பி, நீ சாவதில்லை, நீ மரித்து போவதில்லை, நீ ரட்சிப்பை இழந்து போவதில்லை, நீ நிர்மூலமாகுவதில்லை, நீ எழும்பி நின்று நீ அதிகமாக ஜெயம் பெறுவாய், நீர் வாழ்ந்திருப்பாய் என்று சொல்லி, உனக்காக நான் ஒரு புது என் திட்டத்தையே மாத்தி அமைச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நோவா பக்தன் செய்தது என்ன? காணாத இந்த தேவனை விசுவசிக்க ஆரம்பித்தார். ஏனென்றால் அவர் கேள்விப்பட்ட தேவன் என்று சொல்லி ஒரு வர்ணனைக்குள் வந்து அந்த கேள்விப்பட்ட தேவனை, கேள்விப்படாத தேவன் இஸ் நாட் அன் அன்னோன் காட், ஆண்டவர் என்று சொல்லி பார்ப்பீர்களானால் அவர் கேள்விப்படாத தேவன் அல்ல, எல்லாருக்கும் நல்லா அறிமுகமான தேவனே. அந்த தேவன், அறிமுகமான தேவனை ஆதாம் காலத்திலிருந்து பார்த்துட்டு வரவங்க கிட்ட எல்லாம் அவர் கதை கேட்டு, லூக்கா எப்படி போய் எல்லாத்துக்கிட்டையும் கதை கேட்டு லூக்கா புத்தகத்தையும் அப்போஸ்தலர் புத்தகத்தையும் எழுதினாரோ, அதே போல நோவா பக்தன் என்ன பண்ணினார்? அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய தகப்பன் மெத்துசலா, இவர்கள் எல்லாம் ஏனோக்கெல்லாம் வாழ்ந்து வந்தார், ஆதாமும் அந்த காலங்களில் வாழ்ந்து வந்தார். இவங்க கிட்ட எல்லாம் கதை கேட்டு எப்படி தன்னுடைய விசுவாசத்தை அடுத்த நிலைமைக்கு எடுத்து சென்றாரோ, அதே போல இந்த காலங்களில் நீங்க நோவாவை தேடி போக வேண்டாம், ஏனோவை தேடி போக வேண்டாம், இவங்கெல்லாம் யாருன்னு எழுதிய கையில கொடுத்துட்டார். இதை வாசிக்கிறவனுக்கே விசுவாசம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதாகமத்தை வார்த்தை நிமித்தமாக விசுவாசம் கட்டி எழுப்பப்படும். வார்த்தை கொள்ளும், அதே நேரத்தில் விசுவாசத்தையும் அது கொண்டு வரும். அப்ப எங்கதான் வர்றீங்க? என்ன வழிமுறை, என்ன வழிபாடு இருந்தாலும் சரி, வேதாகமத்தில் நீங்கள் கால் ஊன்றி நிற்காமல் விட்டால் எல்லா விசுவாசமும் செத்த விசுவாசமே. வேதாகமத்தின் அடிப்படையில காரியங்களை நீங்க யோசிக்க தொடங்க வேண்டும், தியானிக்க தொடங்க வேண்டும், வாழ தொடங்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க அந்த நோவாவாக மாற முடியும். இதெல்லாம் தான் நோவா செய்தார். அதனால்தான் நோவாவை கொண்டு, நோவா தன்னுடைய குடும்பத்தையும் தன்னையும் மட்டும் காப்பாற்றிக் கொள்ளவில்லை, நோவாவை கொண்டு இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு இரட்சகராக ஆண்டவர் அங்கே நியமித்தார். எவ்வளவு பெரிய ஸ்தானம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த ஸ்லாக்கியம் வேண்டாமா? உங்க அயலார்கள் மரித்தால் பரவாயில்லையா? உங்க மனைவி மரித்தால் பரவாயில்லையா? உங்க தகப்பன் தாய் மரித்தால் பரவாயில்லையா? உங்க பிள்ளைகள் மரித்தால் பரவாயில்லையா? ஆவிக்குரிய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்க வாழக்கூடிய இந்த இந்திய தேசம் மரித்தால் பரவாயில்லையா? யாரென்றே தெரியாத உலகத்தில் இருக்கக்கூடிய யாரா இருக்கட்டுமே, அவர்கள் எல்லாம் தேவனுடைய சிருஷ்டிப்புகள் தானே, உங்களுடைய சகோதரிகள் தானே, உங்களுடைய சகோதரர்கள் தானே. உங்க கூட வேலை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள், அதாவது கோவொர்க்கர்ஸ், பணிபுரியக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸ் மரித்தால் பரவாயில்லையா? அவங்கெல்லாம் நரகத்திலிருந்து கத்துவாங்க, சபிப்பாங்க, அதெல்லாம் உங்க காதுக்கு வரும், எட்டும். ஏன்னா லாசரு பரலோகத்துல இருந்தப்போ அந்த பணக்காரன் அங்க இருந்து அவன் கத்துனதெல்லாம் லாசருக்கு கேட்டுச்சு. அப்போ ஒவ்வொருத்தரும் சபிப்பாங்க. நீங்க பரலோகத்துல தான் இருப்பீங்க, ஆனா வாழ்நாள் முழுவதும் ஒரு துக்க மனசாட்சியோடு நீங்க அலைந்து திருவீங்க. முதலாவது நீங்க வாழ்ந்து உங்க ஆத்மாவை காப்பாத்திக்கோங்க, உங்க குடும்பத்தை காப்பாத்துங்க. இரண்டாவது, மூன்றாவது, அந்த அறைகளுக்குள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை எல்லாம் நீங்க கூட்டிட்டு போகணும். நோவா பக்தன் இதைத்தான் செய்தார். எவ்வளோ ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது பார்த்தீங்களா? எவ்வளோ காரியங்கள் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டோம் பார்த்தீங்களா? இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க தியானித்து உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன, முதலாவது உங்க ஆத்மா தேருமா? அதுக்குள்ளேயே நீங்க வரணும் முதல்ல. அப்புறம் உங்க குடும்பத்தோட நிலைமை என்ன, உங்க அயலார்களோட நிலைமை என்ன, நீங்க யாரெல்லாம் தெரிஞ்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தடவையாவது நீங்க சொல்லாவிட்டால் வாழ்ந்து காமிச்சிருப்பீங்களா? இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்தா என்ன மாதிரி தான்ப்பா வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு அவன் வந்து சாட்சி சொல்றானா? உங்க நண்பர்கள் சாட்சி சொல்றாங்களா? அந்த அளவுக்கு நீங்க வாழ்ந்துட்டீங்களா? முதல்ல இன்னைக்கு அதுதாங்க ஊழியங்கிறது இன்னைக்கு எல்லாம் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. போய் பைபிள் எடுத்துட்டு போய் எல்லாம் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ப்ரீச்சிங் தேவையில்லைங்க, வாழ்ந்து காமிங்க. அவன் வந்து கேட்பான் உங்ககிட்ட கேள்வி, ஆண்டவரே அனுப்பிச்சு வைப்பார். அனுப்புறதுக்கு இங்க ஆளே இல்லை. ஏன்னு கேட்டா நீங்க முதல்ல தகுதியே அடையல. தகுதி இல்லாத உங்ககிட்ட ஆண்டவர் வந்து யார் அனுப்பிச்சு வைப்பார் சொல்லுங்க? அதனாலதாங்க இன்னைக்கு ஆவிக்குரிய எழுச்சி இல்லை. அதற்கு மூல காரணம் கிறிஸ்துவர்களே. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவை போல வாழ தொடங்கவில்லை. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? நம்ம அடுத்த அத்தியாயத்துல நாம் அந்த மூன்றாவது பகுதி இப்படிதாங்க படிக்கணும், இப்படிதான் வேதாகமத்தை வாசிக்கணும். இன்னைக்கு என்ன கவர் பண்ணோம்? மேக் ரூம்ஸ் இன் த ஆர்க். அதை குறித்து நாம் பல காரியங்களை கற்றுக்கொண்டோம் என்று நம்புகிறேன். அடுத்த முறை நாம் வருகிறப்போ கவர் இட் இன்சைட் அண்ட் அவுட் சைட் வித் பிட்ச்.
அந்த கீழ் 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 பூசுவது என்று சொல்வார்கள். அதை குறித்து நாம் அதிகமாக தியானம் செய்யலாம். சிரங்களை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஆண்டவரிடம் மன்றாடும். அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த அருமையான சத்தியத்துக்காய் நன்றி தகப்பனே. எங்களுடைய ஆவிக்குரிய எழுச்சியை குறித்து, எங்களோட ஆவிக்குரிய நிலைமையை குறித்து நாங்கள் அதிகமாக யோசித்து தியானித்து மனம் திரும்பி மோடு கூட வந்து சேர்ந்து, ஆண்டவரே, முதலாவது எங்கள் ஆத்மாவை நாங்கள் ரட்சித்துக் கொள்ள, காப்பாற்றிக் கொள்ள, எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய அயலார்களும் இந்த உலகமே ரட்சிக்கப்பட எங்களை ஆண்டவரே நோவாவை பயன்படுத்தினதை போல நீர் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வர வேண்டும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவனிடம் சென்று மன்றாடுங்கள். தேவையில்லாம கண்டவங்க கிட்ட போய் தலையை கொடுத்துட்டு இருக்காதீங்க. ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் நடக்க போறது இல்லை. நீங்க அதை மனம் திரும்பி பேசணும். அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய அழிந்து போகக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஊழியக்காரர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்க ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த முறை நாம் சந்திப்போம்.